வணக்கம், வெல்கம் டு ஆல். என் பேர் துரைசிங்கம். இந்த வகுப்போட ஹோஸ்ட் நான் தான். வகுப்பு யாருன்னு we are dedicate this program to our professor பார்க் ஜுவோ. அவர் தான் இந்த சுஜோக்கை உருவாக்கியவர். அவர் வந்து பை பர்த் இஸ் அ கொரியன். அதுக்கப்புறம் லேட்டர் he settled in ரஷ்யா. 11th March 1942 அவர் பிறந்தாரு. 25th March 2010 அவர் இறந்தார். இப்போ அவர் கண்டுபிடித்த அந்த சுஜோக் தெரப்பி தான் வந்து இன்டர்நேஷனல் சுஜோக் அசோசியேஷன் என்ற பெயரில் இப்போ இயங்கி கொண்டு வருகின்றது. எல்லாத்தையும் யூனிவர்சலாக பண்ணுறதுக்காகத்தான். பொதுவாக சொல்லும், ஃபர்கெட் பில்ஸ், நேச்சுரல் சுஜோக் இஸ் தேர் அப்படின்னு. நம்முடைய கைகளில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, உடல், நம்முடைய கைகள் தான் சுஜோக்கோட முக்கிய காரணம். சுஜோக் என்ற பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சு என்றால் கை, ஜோக் என்றால் கால். சுஜோக், கைகளிலும் கால்களிலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைக்கு தான் வந்து சுஜோக் என்று பெயர். சுஜோக் இது கொரியன் வார்த்தை. அது அந்த கொரியன் வார்த்தையை தான் வந்து நம்ம ப்ரொஃபஸரோட பேர், அந்த தெரப்பிக்கு அவர் வச்ச பேர் அதுதான். பிஎன்எஸ்டியோடைய மெத்தட்ஸ். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்கள்ல அமைப்புகள்ல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுல என்னன்னா 2 வகையா சிகிச்சை பண்ணலாம். தோன்றி மறையும் நோய்களுக்கும் பண்ணலாம், நாள்பட்ட நோய்களுக்கும் இதுல வந்து சிகிச்சை ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து அக்யூட் கண்டிஷன் கேட்டீங்கன்னா, அக்யூட் கண்டிஷன்ல வந்து அது எதனோட சம்பந்தப்பட்டது என்பதை நாம் கரெக்டாக உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த பகுதி, அந்த நரம்பு, முதுகுத்தண்டில் வரக்கூடிய அந்த நரம்புகளை செய்யலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, டெர்மட்டோன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் தான். டெர்மட்டோன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடலின் மேல் பகுதியில் ஓடக்கூடிய ஒரு நரம்புகள் வரக்கூடிய பகுதி. தோலில் அடியில் இருக்கிறதுனால என்ன கேட்டீங்கன்னா, அது தோலின் மூலமாக அது என்னன்னா சிக்னலை வந்து மூளைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த டெர்மட்டோனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வலின்னு சொன்னா வலி வந்து உடனே அது மூளைக்கு கொடுக்கும். இந்த இடத்துல வலி இருக்குன்னு கொடுக்குற வேலை டெர்மட்டோனோட வேலை தான். அந்த டெர்மட்டோன்ல வந்து பாதிப்புகள் இருக்கும்போது மட்டும்தான் ஈஸி நம்ம பண்ணக்கூடிய முறைகள். அந்த டெர்மட்டோன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. அந்த 7 ஸ்டெப் கேட்டீங்கன்னா, என்னென்ன பண்ண போறோம்ன்ற ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். prickling on the spine, drawing 5 lines vertically from the top to bottom. This cover acupuncture and dermatone points on the points. அப்போ பாதி பேர் கேட்கலாம், இது வந்து அக்குபஞ்சர் பாயிண்டான, அக்குபஞ்சருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து இதுல அக்குபஞ்சர் புள்ளிகள் இங்கு வருவது என்பது கிடையவே கிடையாது. இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளே கிடையாது. நரம்பு அந்த டெர்மட்டோன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூளையிலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக உடல் முழுவதும் செல்லக்கூடிய அந்த நரம்புகளில் நாம் அளிக்கக்கூடிய சிகிச்சை தான் இந்த டெர்மட்டோன் அப்படிங்கிறது. இதுல என்ன கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிக்கப்பட்ட அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கே சிகிச்சை அளிப்பதுதான் இந்த முறை. இதுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா prickling on the gingival points in the hand and foot கொடுத்து பாத்தீங்கன்னா, கைகளில் இருக்கக்கூடிய இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய இந்த நகப்புள்ளிகள், இந்த நகப்புள்ளிகள் தான் நம்முடைய இவரும் நகாட்டவும் அதுதான் பண்ணார். இந்த ஓரத்துல வரக்கூடிய இந்த புள்ளிகள் தான் வந்து ஜிங்குவல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பொதுவாக. இந்த புள்ளிகளில் கைகளிலும் காலில் உள்ள நகப்பகுதிகளிலும் சிகிச்சை அளிப்பது ஒரு வகையான மெத்தட். இது அடுத்து பாத்தீங்கன்னா, தலையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தலையை வந்து இந்த மாதிரி மையத்துல இருந்து பிரிச்சு 5 புள்ளிகளாக பிரித்து அங்க எந்தெந்த நரம்புகள் போகுது அப்படிங்கிறத இங்க தலையில பாக்குறது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மொட்டையா அடிச்சு இந்த மாதிரி புள்ளிகள் நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு படம் போட்டிருக்கிறோம். ஆனா பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து அந்த மாதிரி ஒருத்தர் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு நாம என்ன கேட்டோம், சிம்பிள் மெத்தட நம்ம வந்து நம்முடைய கட்டை விரல் தான் தலையா இருக்கும். இந்த தலையில நம்ம எப்படி இந்த புள்ளிகளை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத நாங்க சொல்லி கொடுக்குறோம். இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த தலையினுடைய பக்கவாட்டுல இந்த மாதிரி காதுக்கு மேல உள்ள புள்ளி, அப்ப நம்ம இங்க காது எங்க இருக்கோ அந்த காதுக்கு மேல அந்த புள்ளிகளை நம்ம சுஜோக்ல கண்டுபிடித்து அதில் நாம சிகிச்சை அளிப்பது என்பது மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த காதுக்கு கீழே, இது வந்து காதுக்கு கீழே உள்ள பகுதி. இந்த புள்ளிகளில் வந்து மையத்துல இருந்து ஒரு கோடு போட்டு ஒரு 5 புள்ளிகளை மார்க் பண்ணி அந்த புள்ளிகளில் வந்து நம்ம சிகிச்சை அளிப்பது என்றோம். அதே புள்ளிகளை நம்ம வந்து கையில நம்ம பண்ணுவோம். அதுதான் சுஜோக்ல வரக்கூடிய விஷயம். அதுதான் இது வந்து என்னன்னா, இதுல வந்து நம்ம ஒருத்தருக்கு இந்த இடத்துல சிகிச்சை கொடுக்கல என்ன நமக்கு டிராபேக்னு கேட்டீங்கன்னா, அந்த புள்ளிகளை நீங்க வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஆனா கண்டுபிடிச்சு பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், எந்த விதமான மாற்று கருத்தும் அதில் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம மூக்குல நடு மூக்கு, சைடு மூக்குலயும் வந்து ஒரு 5 புள்ளிகள் இருக்கின்றது.
உதட்டை சுத்தி நம்முடைய உதட்டை சுத்தி ஒரு புள்ளிகள் இருக்கு. மையத்தை எடுத்துனா 5 புள்ளிகள் இருக்கின்றது. இந்த புள்ளிகளை நாம வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய புள்ளிகள். அடுத்து நம்முடைய தாடை பகுதியில் வந்து இந்த ஒரு 5 புள்ளிகள் இருக்கும். அது மாதிரி முதுகுத்தண்டில் வந்து ஃபுல்லாவே போடும்போது நம்ம முழு முதுகுத்தண்டிலையும் நம்ம வந்து மார்க் பண்ணி புள்ளிகளில் நம்ம மார்க் பண்ணி நம்ம சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை தான் இந்த இதில் பண்ணக்கூடிய விஷயம். இது என்னன்னா பெரும்பாலும் இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்பைரல் இந்த மாதிரி 3 வகையா சொல்லுவோம். வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஸ்பைரல் இந்த மாதிரி 3 மெத்தட்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான், ஈஸியா கத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். The PNS is a method of quickly stimulate the skin with a tool induce indesirable shift in the body. PNST treat on prospective Western medicine dermatomes not based on acupuncture meridians. டெர்மோட்டோன் என்பது நம்ம உடலில் ஓடக்கூடிய நரம்பு பகுதியில் உடல் முழுதும் ஓடுது. என்னோட அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பொதுவா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 30 டெர்மோட்டோன்ஸ் ஓடுகின்றது என்பதுதான் சொல்றது. டெர்மோட்டோன் ஏரியா ஸ்கின் சப்ளைட் பை தி சிங்கிள் ஸ்பைனல் ஆர் கார்னியல் நர்வ். த பாடி ஹேஸ் 30 டெர்மோட்டோன்ஸ். இந்த 30 இருக்கிறது, சிலர் 31 சொல்லுவாங்க, 30 அல்லது 31 சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதுகுத்தண்டில் வரக்கூடிய புள்ளிகள் தான் அந்த 30. இதுல என்னன்னா சர்விக்கல்ல வந்து 7 நரம்புகள் சொல்லுவோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து 8வது எலும்பு சொல்லுவோம். ஆனா 8 நரம்புகள் வரும். அதை வச்சுதான் நம்ம இந்த 30 புள்ளி அதனுடைய புள்ளிகளை நாம வந்து கண்டுபிடித்து எங்கெங்கே அது போகுதுங்கிறத பொறுத்த நம்ம வந்து சிகிச்சை அளிக்கூடியது அந்த பிஎன்எஸ்டி மெத்தடு. இதை ஹிரோஷி நகட்டா என்ற ஜப்பான் நியூரோ சர்ஜன் தான் கண்டுபிடித்தார். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அவரை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னா டாக்டர் முன்னூறு ஃபகுடா என்ற அவரோட அந்த டெக்னிக்கை அவர் வந்து இதை பயன்படுத்துற முறையை அவர் சொன்னதை வச்சுதான் என்ன பண்ணாரு அவரு நகோட்டா வந்து இதை முழுமையாக ஆராய்ச்சினா அவர் நியூரோ சர்ஜனா இருந்ததுனால நரம்புகள் பகுதி எங்க போகுதுங்கிறத வச்சு பார்த்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். இதுக்கு என்னன்னா அனாட்டமிக் நர்வ் சிஸ்டம் ஏஎன்எஸ், அது 2 டிவிஷன் வரும், பிஎன்எஸ் எஸ்என்எஸ்னு. அந்த நரம்பு மண்டலங்கள் எங்க போகுது, அது எப்படி பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் அதுதான். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நரம்பு உடலை எப்படி இருக்கு, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் எப்படி இருக்கு, பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் எங்கே போகிறது என்ற விஷயங்கள் அனைத்தையுமே நாம் வந்து முழுமையாக நாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த சிகிச்சை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய முதுகுத்தண்டில ஒரு பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா சொல்லுவாங்க. பேராசிம்பத்தட்டிக் நர்வ் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்றை ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதுல உள்ளது. எல்லாமே அதுல உள்ளது. அந்த நரம்புகள் அனைத்தும் ஒவ்வொரு உறுப்புகளோட சேர்ந்து இருக்கும். இந்த படங்கள் அதான் இந்த படங்கள் சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம முதுகுத்தண்டோட படம். இந்த ஒவ்வொரு முதுகுத்தண்டும் ஒன்றொன்றாக வெர்டிபிராக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதன் கீழ்ப்புறமாக நரம்புகள் செல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா சர்விக்கல் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 நரம்பு தான் இருக்கும், எல்லாம் அடியில வரும். ஆனா சர்விக்கல் முதல் எலும்பு மேல் புறத்தில் ஒன்று போவதனால சர்விக்கல்ல மட்டும் 8 நரம்புகள் வரும். தொராசிக்ல 12, மொத்தம் 20. இங்க ஒரு 5, 25. இதுல சேக்கரல்ல வந்து ஒரு 5, 20, 30. இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணுன்னா காகனிஸ் நரம்பு 31 சொல்லுவாங்க. ஜென்ரலா 30 நரம்பு தான், 31 வரும் இந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது. இத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நரம்புகளும் எந்த இடத்துக்கு போகுது, எதை உருவாக்குகிறது என்பது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு டேப்லர் காலம் கிளீனா இருக்கும். இந்த சார்ட் படி பார்க்கும்போது இப்போ ஒரு தலைவலின்னா எங்க தலைவலின்னு சொன்னா C1ஓட சம்பந்தப்பட்டது, காது சம்பந்தப்பட்டது மாதிரி ஒன்றொன்றுக்குமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்துமே நமக்கு இருக்கின்றது. கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னோம் 7 எலும்புகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒன்னொன்னு எந்தெந்த சுரப்பிகள் சம்பந்தப்பட்டதுங்கிறத ப்ரொஃபசர் பார்ஜுவா எழுதி வச்சிருப்பார். எப்படி இருக்கு அப்படிங்கறத போட்டிருப்பார். அத்தனையும் பாத்தீங்கன்னா சர்விக்கல் 1 என்பது பீனியல் பாடி, சர்விக்கல் 2 என்பது பிட்யூட்டரி கிளாண்டு, சர்விக்கல் 3 என்பது தைராய்டு கிளாண்டு, சர்விக்கல் 4 என்பது தைமஸ், சர்விக்கல் 5 என்பது பான்கிரியா, சர்விக்கல் 6 என்பது அட்ரினல் கிளாண்டு, சர்விக்கல் 7 என்பது செக்ஸுவல் கிளாண்ட் என்று ப்ரொஃபசரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ப்ரொஃபசரால் அதே மாதிரி நம்முடைய முதுகுத்தண்டு இந்த தொராசிக்ல வந்து சர்விக்கல் தொராசிக்ல பாத்தீங்கன்னா 12 தொராசிக்கும் ஒவ்வொரு ஆர்கனோட இணைக்கப்பட்டது. அந்த ஆர்கன் என்னன்றது வந்து தொராசிக் 1 வந்து ஹார்ட், 2 வந்து லங்ஸ், 3 வந்து ஸ்பிளீன், 4 வந்து பான்கிரியாஸ், 5 வந்து லிவர், 6 கிட்னி, 7 ஸ்மால் இன்டெஸ்டைன், 8 வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், 9 வந்து ஸ்டமக், 10 வந்து டியோடினம், 11 வந்து கால் பிளாடர், 12 வந்து பிளாடர் அப்படிங்கிறது வந்து தெளிவாக ப்ரொஃபசர் பார்ஜுவால் பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லும்பார் இருக்கக்கூடிய 5 லும்பார்லயும் என்னென்ன சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறத ப்ரொஃபசர் சொல்லியிருப்பார். லும்பார் L1ங்கிறது நர்வ் சிஸ்டம்,
லும்பார் 2 என்பது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லும்பார் 3 என்பது சர்க்குலேட்டரி சிஸ்டம், லும்பார் 4 என்பது டைஜஸ்டிவ் சிஸ்டம், லும்பார் 5 என்பது எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம், லும்பார் 5 அதுக்கப்புறம் உள்ள சேக்கரல்ல பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டன், மஸ்குலர், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். காக்கையில பாத்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஸ்கின்னு, சென்ஸ் ஆர்கன், இம்யூன் சிஸ்டம் எல்லாமே அதுல இருக்கு என்பதை ப்ரொஃபஸரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். மற்றவங்களுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் அதுதான், ப்ரொஃபஸரால சொல்லப்பட்ட விஷயம். இதுதான் நம்ம சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு, அந்த நம்ம உடம்பில் ஓடக்கூடிய டெர்மடைன்ஸ் எப்படி ஓடுகின்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாதாரண ஒரு படம் தான். இந்த உடம்பு எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நரம்புகள் செல்கிறது என்பதை இந்த படம் விளக்குகின்றது. இதுதான் நம்ம டெர்மட்டோனோட சார்ட்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்விக்கல்ல இருந்து C1ல இருந்து வரக்கூடிய நரம்புகள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். C2 எங்க போகுது, C3 எங்க போகுது, இதை வச்சுத்தான் நாம் என்ன பண்றோம், கணித்துத்தான் எந்த இடத்துல வலி இருக்கு, அது எதோட சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்து அதற்கான நம்ம வந்து சிகிச்சை முறையை நாம கொடுக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 30க்கு உள்ள அந்த படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சர்விக்கல் C2, C3 ஏரியா, அப்புறம் பாத்தீங்கன்னா T3, T4, T5 அது மாதிரி ஒன்றொன்றாக ஏரியாக்கள் பிரித்து கொடுத்து இந்தந்த பகுதிகளெல்லாம் அந்த டெர்மட்டோன் செல்கிறது என்பதை உணர்ந்து அந்தந்த பகுதியில் நாம் அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் தான், இந்த டெர்மட்டோன் மூலம் அளிக்கக்கூடிய சிகிச்சை தான் இந்த PNSTயோட சிகிச்சை முறை. இந்த டெர்மட்டோன் சார்ட்டை நீங்க நெட்ல போய் ட்ரை பண்ணா கூட இந்த படம் உங்களுக்கு கிடைக்கும், எடுத்து பண்ணலாம். ஆனா அதுக்கு முழுமையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த இதை கத்துக்கொண்டால் என்ன பண்ண முடியும், அதை பண்ண முடியும். அதை கத்துக்கொள்வதற்கான வழிமுறை தான் நம்ம வந்து இந்த PNST வகுப்பு என்பது அதுக்கான ஒரு வகுப்பு தான். ஒரு புதிய சிகிச்சை முறை தான், நல்ல ஒரு எளிமையான சிகிச்சை முறை, ரொம்ப சிரமம் இல்லாம நம்ம சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இது. டெர்மட்டான் சார்ட் இதுதான். டெர்மட்டான் சார்ட்ல பாத்தீங்கன்னா C1 என்பது C2, C3, C4 வரிசையாக எப்படி வருது, அவருடைய நரம்புகள் எது வரைக்கும் பரவி இருக்கிறது என்பதை நம்ம வந்து இதுல பார்க்க முடியும். தொராசிக் எப்படி போகின்றது, இது பின்பக்கம் முன்பக்கத்தில் எப்படி போகின்றது, அடுத்து வந்து லும்பால் இருக்கக்கூடிய நரம்புகள் எது வரைக்கும் போகுதுன்றது எல்லாமே இதுல நம்ம டெர்மட்டோன்ல பார்க்க முடியும். இது வந்து நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த PNST as a 2 parts of treatment guidance by the professional and done by the patients. இதை பொதுவாக வந்து இந்த நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல்ல நமக்கு எந்த முறையில எப்படி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல்ல மாற்றங்கள் இருக்கணும். என்ன மாற்றங்கள் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நம்ம டயட்ல இருக்கணும், பிரீத்திங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்லீப்பிங் கரெக்டான டயத்தில் பண்ணணும், அந்த மாதிரி மென்டல் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்க வேண்டும். எல்லா பேஷண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் PNST சிஸ்டம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்றோம். அது 3 ஸ்டெப் இருக்கு. 3 ஸ்டெப்ல வந்து ஃபிங்கர் நெயில இருந்து ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஹெட் அண்ட் ஃபேஸ்ல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறைகள் நாம பொதுவாக இருக்கின்றது. இந்த முறைகளை நாம் வந்து முறைப்படி கத்துக்கிட்டா நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். தி கீ என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிக்லிங் த ட்ரீட்மெண்ட் பை ஸ்லைட் பிரஸிங் பெயின். அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம வந்து ப்ரோபை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பேஸ் இருக்கிறத நம்ம வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி இந்த ஷார்ப் ஏரியால நம்ம எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த இடத்துல அழுத்தம் லேசா பிரிக்லிங் பண்ணும்போது அவை குணமாக ஆரம்பிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக, சில ரத்தம் வராத அளவுக்கு பண்ணணும். ஏன்னா ரத்தம் வரக்கூடாது, அந்த புள்ளியில குத்தி ரத்தம் வரக்கூடாது, ஏன்னா நம்ம தோலை வந்து நம்ம உடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக பொதுவா அதே மாதிரி புண்ணாக இருந்தால் அந்த பகுதியில் என்ன பண்ணக்கூடாது, பிரஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் மென்டல் டிசார்டர்ஸ் வித் PNSTன்னு சொல்றோம். அப்புறம் PNST ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் டிசீஸ், உள்ள இருக்கக்கூடிய உள்ள வரக்கூடிய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி PNSTயை வச்சு பல வகையான சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு முறை தான் PNST, பிரிக்லிங் நியூரோ ஸ்டிமுலேஷன் டெக்னிக் என்பது. இதுதான் இதுக்குள்ள ஒரு வழிமுறைகள். நன்றி நண்பர்களே. PNSTங்கிறது ஒரு சுருக்கமாக உங்களுக்கு இவ்வளவுதான் ஒரு அவுட்லைன் சொல்ல முடியுமே தவிர முழுமையாக நம்ம சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கான காலங்கள்